அறுத்தல், அறிதல் ரெண்டு சொல்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அறுத்தான், அறிந்தான். என் மூக்கை அறுத்து விட்டான். அவன் நம்ப வைத்து கழுத்தை அறுத்து விட்டான். கழுத்தை அறுத்து கொலை செய்தான். ஆனால் அறிதல் இடையன் ரீதல் அறிந்து விட்டான். அறிந்து விட்டான் என்பது உயிரில்லாத பொருட்களை, இப்ப காய்களை அறிந்து விட்டான். காய்கறி அறிந்தான், கத்திரிக்காய் அறிந்தான், வெண்டைக்காய் அறிந்தான். அறிதல் என்றால் சிறிய துண்டுகளாக வெட்டுதல். சிறிய துண்டுகளாக அருவாள்மனையை வைத்து வெட்டுகிறார்கள் அல்லவா, அதை அறிதல். கத்தியை வைத்து வெட்டினால் அப்படித்தான். வெண்டைக்காயை அறியலாம், கத்திரிக்காயை அறியலாம், உருளைக்கிழங்கை அறியலாம், அறுக்க முடியாது. சில பேர் கத்திரிக்காயை அறுத்தான் என்றே சொல்கிறார்கள். இல்லை, அறுக்கிறது என்பது உயிருள்ள பொருளை அறுத்து கொலை செய்தல். ஆட்டை அறுக்கிறது, கோழியை அறுக்கிறது, மனிதன் தலையை அறுக்கிறது, கையை அறுத்துக்கிட்டான், பிளேடு வச்சு கையை அறுத்துக்கிட்டான். அறிதல் என்பதற்கும் அறுத்தல் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. எப்போது ஒரு உயிர் இல்லை, இந்த பொருளுக்கு உயிர் இல்லை என்று தெரிகிறதோ அதை வெட்டுகிற போதுதான் அறிதல் என்று சொல்ல வேண்டும். பெரிய புராணத்திலே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்கிறது. சிறுதொண்ட நாயனார், திருவெண்காட்டு நங்கை தங்கள் பிள்ளையாகிய சீராளனை சிவபெருமானுக்கு காணிக்கையாக கொடுப்பது கறி சமைத்தார்கள். அப்படி கறி சமைக்கிற போது பிள்ளையாக இருந்தால், உயிருள்ள பிள்ளையாக இருந்தால் அறுத்தான் என்று எழுத வேண்டும். ஆனால் அங்க அறிதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஏனென்றால் அவர்கள் சிவனடியாருக்கு வழங்கப்படும் ஒரு காணிக்கையாக, ஒரு பலியாக அவர்கள் நினைத்ததால் உயிருள்ள பிள்ளையை உயிரற்ற பொருளாக நினைத்துதான் அவர்கள் வெட்டினார்கள். அப்போ உயிர் இருந்தால் அறுத்தல், உயிர் இல்லை என்றால் அறிதல். எனவே அந்த பிள்ளைக்கு உயிர் இல்லை என்று கருதியோ என்னவோ அவர்கள் அறிதல் என்ற வார்த்தையை பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் மிக கவனமாக அழகாக கையாண்டுள்ளார். அறுத்தல் வேறு, அறிதல் வேறு.